ஆனாலும் கற்றுக்கொள்ளட்டும். வாழ்வதற்காக தமிழ் மொழியை கற்றே ஆக வேண்டும். ஆத்திச்சூடி கொன்றை வேந்தனில் இல்லாதது உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை சார். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழனுக்கு நிகர் யாரும் கிடையாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதை அவங்க படிக்கணும். திருக்குறளை 10 மார்க் வாங்குறதுக்கு மனப்பாடம் பண்ணி படிக்கிறதோடு இல்லாமல் அவங்க அதை படிக்கணும். இப்போ தமிழ் மொழியை பற்றி கேட்டிங்க, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நயாகரா நீர்வீழ்ச்சியில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நல்வரவுன்னு தமிழ் எழுதி போட்டிருப்போம். ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்ததை பதிவு செய்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற கணியன் பூங்குன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை ஜப்பானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதி போட்டிருக்கான். கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான ஜெருசலேம் ஒலிவமலையில் கிறிஸ்துவனுடைய 10 கட்டளைகளை உலகத்தில் உள்ள மொழிகளில் 23 மொழிகளை தேர்வு செய்து அதை எழுதணும்னு கல்லில் செதுக்கிறான். முதல் மொழி நம்முடைய தாய் தமிழ் மொழி. மகாத்மா காந்திக்கும் டால்ஸ்டாய்க்கும் உறவு இருந்தது, கடித உறவு இருந்தது. நீங்கள் சொன்ன அன்பு, கருணை, காதல்னா இதெல்லாம் அவர் மகாத்மா காந்தி படித்து ரொம்ப அதை பற்றி வியந்தவர். கல்கட்டா விமான நிலையத்தில் டால்ஸ்டாய் முதல் இந்தியாவுக்கு வரும்போது போய் பார்க்க போகிறார். அவர் ஆற தெளிவை அழைச்சோன்னே, நீங்கள் எழுதுகிற கதைகள் என்னை ரொம்ப பாதிக்குது, அஹிம்சையை உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்தியாவில் தென் தமிழ்நாட்டில் திருக்குறள் எழுதின திருவள்ளுவனுடைய திருக்குறள் இருந்தானே எடுக்கிறேன் அப்படின்னோடனே வியந்து போன அவர், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் தான் மகாத்மா காந்திக்கு டால்ஸ்டாய் எழுதினதன் மூலமாக அகிம்சையே கற்றுக் கொடுத்துங்கிறாங்க. இதெல்லாம் விட ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மார்ட்டின் சைபர் ஸ்மித்ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மனிதர். அவர் இந்த தமிழ் மொழியில் ஆய்வு பண்ணுறவர். உலக மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தமிழ் மொழிக்கு வர்றாரு. உலக மொழிகளில் 400 மொழிகளை தேர்ந்தெடுத்து எ கைடு டு 20th century வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 400 மொழிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பேரா 4 லைன் எழுதுறாரு. தாய் தமிழ் மொழிக்கு மட்டும் 3 பக்கத்தை எழுதியிருக்காரு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு குறுந்தொகை பாட்டு அதில் எழுதுறாரு. யார்? ஆங்கிலேயர். அதை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சங்க பாடல்கள் ஒரு இலக்கிய நயம் மட்டும் இல்லை, ஒரு கவிதை நயத்தோடு இருக்கு. உலகத்தில் இதை மீறின மொழி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 3 பக்கத்தை எழுதுறாரு. தாய் தமிழோட சிறப்பை வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நம்ம அதை செய்யலைன்னா ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா ஒரு இனம் அழிஞ்சிரும், நமக்கு அடையாளமே இல்லாமல் போயிடுவோம். இதை இந்த இளைய சமுதாயம் என்ன வேணாலும் படிக்கட்டும், எல்லா மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம்.